ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோரல்ட்ரால நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போனால் அங்கே வந்து நம்மளுக்கு கேரி பேக் கொடுப்பாங்களே, காது குத்துற விழா வெட்டிங் ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் கேரி பேக் கொடுப்பாங்களே, அந்த பேக்கோட டிசைன் வந்து கோரல்ட்ரால எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு அதுக்கு மில்லிமீட்டருனுக்கு அதுக்கு வந்து இன்ச்சஸ்ன்னு சொல்லி மாற்றிப்போம். இப்போ பேக்கோட சைஸ் வந்துட்டு நம்மளுக்கு 19.5, கீழே வந்துட்டு 12 இன்ச் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ இதான் வந்துட்டு நமக்கு பேக்கோட சைஸு. இப்போ இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டுருங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சாண்டல் கலர் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் இங்கே நல்லா கிளிக் பண்ணால் கவுண்டர் டூல் வருதா, அந்த கவுண்டர் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் கவுண்டர் பார்ட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ இதுவும் என்ன கலர்னால் இதே சாண்டல் கலர் கொடுத்துருவோம். இப்போ இதோட சைஸ் வந்து என்னென்னா 19, கீழே வந்துட்டு ஹைட் வந்து 11.5ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ இந்த சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சஸ்க்கு போயிடும். இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம டிசைன் பண்ணணுமே. இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணணும், பேக் அண்ட் ஃப்ரண்ட்டாக. அது நல்லா அப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த கிராஃப் பேப்பர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே 2ன்னு கொடுத்துட்டு கீழே 1ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த உள்ளே இருக்குல்ல இந்த பாக்ஸ், அதில் கரெக்டாக அந்த மாதிரி பாக்ஸ் போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 2 பேஜ் வந்து டிவைட் ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. இப்போ இங்கே வந்துட்டு நம்ம டிசைன் போடுவோம். அந்த டிசைனுக்கு வந்துட்டு ஒரு கிராஃப் பேப்பர் எடுத்துப்போம். கிராஃப் பேப்பர் எடுத்துக்கிட்டு மேலே 18 கொடுத்துட்டு கீழே 5ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்துக்கிட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. இப்போ இதோட ஹைட் வந்து இங்கே பிக் டூவில் கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இங்கே ஹைட் காட்டுதா, இந்த ஹைட்டில் வந்துட்டு 2ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை கரெக்டாக இந்த பாக்ஸ் இருக்குல்ல, உள்ளே இருக்கிற பாக்ஸு அந்த லைனோட டச் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா, இப்போ நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணிட்டா இங்கே பென் டூல் இருக்குது, அந்த பென் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டு மிட் பாயிண்ட்டுன்னு காட்டுதா, இந்த மிட் பாயிண்ட்டில் இருந்துட்டு இந்த இன்டர்செக்ஷன் காட்டுதா, இங்கே ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே இருந்துட்டு இங்கே இன்டர்செக்ஷன் காட்டுதா, இங்கே டபுள் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஜூம் பண்ணிக்கிட்டு இந்த ஷேப் டூலுக்கு அந்த ஷேப் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே நடுவில் இப்படி கிளிக் பண்ணிட்டு இங்கே கர்வனுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதே தூரம் வந்துட்டு இங்கே மேலே டச் பண்ணிவிடுங்க. இந்த சென்டரில் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கர்வன் வருதா. நெக்ஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கீழே விட்டுருங்க. இது டிசைன் வந்துடுச்சு. இப்போ இது அப்படியே கண்ட்ரோல் டீன்னு எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டீன்னு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த லைனோட டச் ஆன மாதிரி கரெக்டாக இங்கே வச்சுருங்க, இந்த பாக்ஸோட. இப்போ அப்படியே கண்ட்ரோல் டீன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு எல்லாத்துலேயும் அந்தந்த பாக்ஸில் போய் உட்காந்துரும் கரெக்டாக. இப்போ நம்மளுக்கு இந்த கிராஃப் பேப்பர் இருக்குல்ல, இந்த கிராஃப் பேப்பரை நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இந்த லைன் இருக்கா, இந்த லைன் எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே வெல்டுன்னு இருக்கா, அந்த வெல்டுன்னு கொடுத்துருங்க. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்மார்ட் ஃபில் டூல் இருக்குது, அந்த ஸ்மார்ட் ஃபில் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு பாக்ஸ் கிடச்சிருச்சா. இப்போ இதுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு பிக்சர் வைக்க போகிறோம். இம்போர்ட்டில் போய்ட்டு நம்ம பிக்சர் எடுத்துப்போம். இந்த மைல்ட் பிக்சர் இருக்குல்ல, அதை எடுத்துப்போம். அதை எடுத்துக்கிட்டு இதை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பவர் கிளிப் இன்சைட்னு சொல்லிவிட்டு இதுக்குள்ளே கொடுத்துருங்க. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பவர் கிளிப் போயிருங்க. போயிட்டு இதை வந்துட்டு இது வந்துட்டு தலைகீழ இருக்குல்ல, நம்ம வந்துட்டு இதை மிரர் கொடுத்துருவோம். மிரர் கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருவோம். இதை நல்லா அப்படியே பெருசு பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 2 பிக்சராக வர மாதிரி இதை அப்படியே கண்ட்ரோல் டீன்னு எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு பிக்சர் வச்சுருவோம். இப்போ இது ரெண்டுத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு கரெக்டாக இதுக்கு வராது மாதிரி இந்த மாதிரி பெருசாக்கிடுவோம். இப்போ இங்கே வந்துட்டு நமக்கு லைன் மாதிரி தெரியுதுல்ல, அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த பிக்சர் இருக்கா, இதை வந்துட்டு அப்படியே இங்கே வந்துட்டு மிரர் கொடுத்துருங்க. மிரர் கொடுத்தோன்னா இது ரெண்டும் பாருங்கள் நம்மளுக்கு சேமாகி மெர்ஜ் ஆனது மாதிரி தெரியும். இப்போ வந்துட்டு ஃபினிஷன் கொடுத்துருங்க. இப்போ இந்த உள்ளே போட்டிருக்கோம்ல இந்த பாக்ஸ், இதுக்கு வந்துட்டு அவுட்லைன் வேணான்ட்டு ரைட் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இது செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே மட்டும் நம்ம லைன் போட்டோம்ல, அதை வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஆர்டர் டு ஃப்ரண்ட் ஆஃப் பேஜ்னு வச்சுருவோம். வச்சுட்டு அதுக்கு வந்துட்டு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருவோம். அது கொஞ்சம் நல்லா தடிமன் கலர் இந்த மாதிரி தடிமன் மாதிரி கொடுத்துப்போம். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா எடுப்பாக நம்மளுக்கு தெரியும். 4 ஸ்ட்ரோக் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா தடிமனாக தெரியும். இப்போ வந்துட்டு இங்கே சர்க்கிளுக்கு அந்த சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுருவோம். போட்டுட்டு இதுக்கும் வந்துட்டு ஆரஞ்சு கலர் கொடுத்துருவோம். அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். இதை அப்படியே கண்ட்ரோல் டீன்னு எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டீன்னு எடுத்துகிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருங்க. இப்போ இதையும் ஷிஃப்ட் அமுக்கிக்கிட்டு இதையும் அப்படியே கண்ட்ரோல் டீன்னு கொடுங்க. கண்ட்ரோல் டீன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு இங்கே வந்துச்சா, இதை கரெக்டாக இந்த இதுக்கு சேமாக இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சாச்சா. இப்போ இதை கண்ட்ரோல் டீன்னு கொடுத்தா நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் கரெக்டாக வந்து உட்காந்துரும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இந்த டிசைன் முடிஞ்சிச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துருங்க. இது அப்படியே கண்ட்ரோல் டீன்னு எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டீன்னு எடுத்தாச்சா, இதை அப்படியே இங்கே வந்துட்டு மிரர் கொடுத்துருங்க. மிரர் கொடுத்துட்டு இங்கே மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் செலெக்ஷன் பண்ணிட்டு அப்படியே கண்ட்ரோல் டீன்னு கொடுங்க. கண்ட்ரோல் டீன்னு கொடுத்துட்டு இந்த சைடில் பேக் டிசைனில் எடுத்துகிட்டு வந்துட்டு அதே மாதிரியே வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே விநாயகர் பிக்சர் வைக்க போகிறோம். அது இம்போர்ட்டில் போயிட்டு அந்த பிக்சர் எடுத்துப்போம்.
இப்போ இந்த பிக்சர் எடுத்தாச்சா, இதோட பேக்ரவுண்ட் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இங்கே வந்துட்டு கோரல் ஃபோட்டோ பெயிண்ட்டுன்னு இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ கோரல் ஃபோட்டோ பெயிண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு, அதில் போய்ட்டு நியூன்னு கொடுத்துப்போம். ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த கோரல் டார்க்கா இதில் வந்துட்டு இந்த விநாயகரை வந்துட்டு Ctrl+C காப்பின்னு கொடுத்துட்டு இந்த கோரல் ஃபோட்டோ பெயிண்டில் Ctrl+V பேஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்தா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துச்சா, இதை நல்லா இந்த மாதிரி பெருசு பண்ணிப்போம். பெருசு பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே நல்லா இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மேஜிக் வான் மாஸ்க்குன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே மைனஸ்ன்னு வச்சுக்கோங்க. மைனஸ்ன்னு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் நம்மளுக்கு எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஃபெதர் இருக்குது, அந்த ஃபெதர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 10 இன்சைட் லீனியர்னு வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இதை வந்துட்டு கொஞ்சம் நம்ம கிளாரிட்டி வச்சுப்போம். அட்ஜஸ்ட்டில் போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் போயிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இந்த Ctrl+C காப்பின்னு கொடுத்துட்டு இந்த கோரல் டால் எடுத்துகிட்டு வந்துட்டு Ctrl+V பேஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த விநாயகரை நம்ம டிலீட் பண்ணிவிட்டு இந்த விநாயகரை வந்துட்டு இந்த மாதிரி சின்னது பண்ணிவிட்டு நம்ம இங்கே சென்டராக இந்த மாதிரி வச்சுப்போம். நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு மாலை மாதிரி போட்டுப்போம். அதுவும் இம்போர்ட்டில் போய்ட்டு அந்த பிக்சர் எடுத்துப்போம். இப்போ இந்த பிக்சர் இருக்கா, இதை அப்படியே காப்பின்னு எடுத்துக்கோங்க. Ctrl+C காப்பி கொடுத்துட்டு இதே மாதிரியே இதில் போயிட்டு ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிப்போம். ஓகேன்னு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு Ctrl+V பேஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி வந்துச்சா, இதையும் அதே மாதிரியே நல்லா ஜூம் பண்ணிட்டு அதே மாதிரியே தான் கிராப் பண்ணணும். நல்லா இப்படி கிளிக் பண்ணிக்கிட்டு மேஜிக் வான் மாஸ்க்குன்னு இருக்கா, அதில் போயிட்டு மைனஸில் வச்சுட்டு இதே மாதிரியே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த அட்ஜஸ்ட்டில் போயிட்டு அதே மாதிரி பிரைட்னஸில் போயிட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் வச்சுப்போம். நம்ம கான்ட்ராஸ்ட் வச்சாச்சா ஓகேன்னு கொடுத்துட்டு இங்கே ஃபெதர் இருக்குது, அந்த ஃபெதர் போயிருங்க. லீனியர் இன்சைட் 10ன்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இது Ctrl+C காப்பி கொடுத்துட்டு இந்த கோரடால் எடுத்துகிட்டு வந்துட்டு Ctrl+V பேஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ இந்த ஒரிஜினல் பிக்சரை நம்ம டிலீட் பண்ணிடுவோம். டிலீட் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருவோம். இதை நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி சின்னது பண்ணிப்போம். இது பண்ணிட்டு இங்கே வச்சுட்டு இதை அப்படியே Ctrl+Dன்னு எடுத்துகிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பக்கத்தில் ஒன்று வச்சிடும். இப்போ நம்ம இந்த மயில் போட்டிருக்கோம்ல, இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு ஆர்டரில் போயிட்டு டூ ஃப்ரண்ட் ஆஃப் பேஜ்னு கொடுத்துருங்க. இந்த மாலை வந்துட்டு நமக்கு பின்னாடி போயிடும். இங்கே டிசைன் முடிஞ்சிச்சா. இப்போ வந்துட்டு நம்ம இங்கே டெக்ஸ்ட் எழுதுவோம்ல, அந்த டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருவோம். இது வந்துட்டு நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுருக்கோம். டெக்ஸ்ட் எப்படி எழுதுறதுன்னு ஒரு தனி வீடியோ இருக்குது, அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதுக்கு வந்துட்டு ரெட் கலர் கொடுத்துட்டு நம்ம எல்லோ கலர் அவுட்லைன் கொடுத்துருவோம். இதுக்கு வந்துட்டு ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருவோம். இந்த நன்றிக்கு மட்டும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு ரெட் கலர் கொடுத்துருவோம். இதுக்கும் அவுட்லைன் வந்துட்டு எல்லோ கலரில் கொடுத்துருவோம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரண்ட் டிசைன் வந்துட்டு முடிஞ்சு. இப்போ வந்து பேக் டிசைனும் இங்கே ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோம். எழுதுறது எப்படின்னு சொல்லிட்டு தனி வீடியோ இருக்குது, அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் தரேன். இப்போ காதணி விழாக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த விநாயகர் ஸ்டில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே இது நம்ம பண்ணியிருக்கோம். இது நம்ம பண்ண விநாயகர். அப்படி இல்லைனா நம்ம கூகுளில் போய் கூட எடுத்துகிட்டு கிளிப் ஆர்ட்ஸாக நம்ம மாற்றிக்கலாம். அதோட லிங்க்லாம் வந்து எப்படி கிளிப் ஆர்ட்ஸாக மாற்றணும், இன்னொன்று இந்த விநாயகர் எப்படி போடணும் அப்படின்ற வீடியோ கூட நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வந்து பிளாக் கலரில் இருக்க அது வந்துட்டு நம்ம ரெட் கலரில் மாற்றிப்போம். இப்போ காதணி விழா அப்படின்றத இங்கே வச்சுருவோம். இதையும் வந்துட்டு ரெட் கலரில் வச்சுருவோம். இங்கே இது இங்கே இந்த மாதிரி வச்சுருவோம். நெக்ஸ்ட் இங்கே எழுதி வச்சுருக்கோம் நேம்லாம், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருவோம். இந்த பார்ட்ரு வந்துட்டு நம்ம போன வீடியோவில் போட்டிருப்போம். அந்த பார்ட்ரு வந்துட்டு எப்படி போடணுன்ற வீடியோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். பார்க்காதவங்க அதில் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க, எப்படி இந்த பார்ட்ரு போட்டுட்டு எப்படி இங்கே வைக்கலான்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்துட்டு க்ரீன் கலரில் கொடுத்துரும். நேம்லாம் மட்டும் நம்ம க்ரீன் கலரில் கொடுத்துரும். ரெட் கலரில் கொடுத்துரும். இப்போ இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிராஃப் பேப்பர் போட்டோம்ல, இந்த கிராஃப் பேப்பரை டிலீட் பண்ணிடுங்க. அது வந்து நம்ம தெரியறதுக்காண்டி தான் அந்த கிராஃப் பேப்பர் வந்து போட்டது. இங்கே உள்ளே இருக்குல்ல, இதையும் வந்துட்டு நம்ம டிலீட் பண்ணிடுவோம், இந்த லைனையும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இங்கே இருக்குல்ல, இதுக்கு வந்து அவுட்லைன் வேணான்னு கொடுத்துரும். இப்போ ஸ்டிச்சஸ் போக இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக 4 இன்ச்சு ஸ்டிச்சஸ் போக நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. பேக் டிசைன் இப்போ இது வந்து பேக்காக பிரிண்ட் ஆகி வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சைடில் பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு ஸ்டிச்சஸ்லாம் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட்லாம் ஆயிடுச்சுன்னா நம்மளோட பேக் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குமே. அவ்வளோதான். நம்ம வந்துட்டு சிம்பிளாக கோரல்டால இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பேக் டிசைன் வந்துட்டு ஈஸியாக இந்த மாதிரி டிசைன் பண்ணிடலாம்.